சமையல் சொல்லும் போது ரெசிபி மட்டும் முக்கியம் இல்லை, அதில் நிறைய கேள்விகளும் இருக்குது, சீக்ரெட்டும் இருக்குது, டிப்பும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ் அவங்களோட ஃபேவரட் ரெசிபிஸ் நம்ம கூட சேர்ந்து சமைக்க போகிறாங்க. அதே மாதிரி என்னோட சீக்ரெட் ரெசிபியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நிறைய குக்கிங், நிறைய கான்வர்சேஷன், நிறைய டேஸ்டான மூமெண்ட், இது எல்லாம் ஒரே ஷோவில். Milky Mist Asal presents What's Cooking. Title sponsor Milky Mist Asal. அரைச்சதெல்லாம் போதும், அசல் எப்போதும். Powered by உதயம் Refined Sunflower Oil. 95 ஆண்டுகள் நம்பகமான தரம். உதயம் அறிமுகப்படுத்துகிறது சூரியகாந்தி எண்ணெய். Because people didn't want to see my side at all. They didn't want to see. They just looked away. I'm able to cry for somebody who hurt me so badly. I'm able to cry for them also, saying, எப்படி இருந்தாலும் கஷ்டம்ப்பா. The real difficult marriages பற்றி people don't talk about it. நானே என்னோட difficult marriageல I didn't talk about it for the longest time. தைரியம் வரல, துணிச்சல் வரல. Toxic relationships is not one-sided. It takes two to tango ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ரெண்டு பேர் அது பார்ட்டிசிபேட் பண்ணாதான் you can create a toxic relationship. நான் டிவோர்ஸ்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் டிவோர்ஸ்னா பூமர்ஸ்க்குலாம் பயம் வந்து டிவோர்ஸுங்கிற பேச்செல்லாம் நீங்கள் எடுக்க, பிகாஸ் அவங்களுக்கு வந்து இட் ரிமைண்ட்ஸ் தெம் ஆஃப் த ஹாப்பி எண்டிங்ஸ் இன் லைஃப் தட் தே டிடன்ட் ஹேவ். ரைட்? த ஸ்க்ரீன் இஸ் மிஸ்ஸிங் சாஃப்ட் ஸ்ட்ராங் மென், ரைட்? இஸ் மிஸ்ஸிங் சூர்யா இன் டாப் ஃபார்ம். இட்ஸ் மிஸ்ஸிங் ஷாருக் கான். இட்ஸ் மிஸ்ஸிங் யங் அஜித். யங் அஜித் இஸ் ஸோ சென்சிட்டிவ் அண்ட் வல்னரபிள். ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா தியேட்டரே அவங்களுக்கு, 10 விமன் வந்தாங்கன்னா 1000 men are outside surrounding them. It's not a safe space for them. It's a dark room. Which dark room in India is a safe space for a woman? Everybody should be a non-casteist. Everybody should be a non-racist. And everybody should be a feminist. Feminism is not about women empowerment. It's women empowering the world. Max Gold presents Unscripted. Title sponsor Max Gold. Cash for gold. Call 044 4545 4545. Powered by Mrithu towels from Ramraj. Super soft, super absorbent. JFW ஓட இந்த பாட்காஸ்ட்ல இன்னைக்கு என் கூட கார்த்திக் தான் இருக்காரு. செல்லம்மா நம்ம எல்லாரும் கேகே அப்படி சொல்லி அவரை கூப்பிடுவோம். வணக்கம். வணக்கம் தாரா, ஹாப்பி டு பி ஹியர். எஸ், சேம் ஹியர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆல் குட் டைமிங்ல போயிட்டு இருக்கு லைஃப். ஐ திங்க் இப்போ வந்து உங்களை எல்லாரும் வந்து கார்த்திக் அப்படிங்கறத தாண்டி நிறைய விஜய்னு சொல்லிட்டு கூப்பிடுறது வந்து எப்படி இருக்கு? அது எப்படி என்ஜாய் பண்றீங்க? மனசார ஒரு பேரு மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேருக்குள்ள சொல்லி யாராச்சும் ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ கடையிலயோ கூப்பிட்டாங்கன்னா அன்பா தான் கூப்பிடுறாங்க. ஸோ ஐம் லைக், ஹே, ஹலோ, ஹாய். ஸோ இட்ஸ் a new journey. யா. ஆக்சுவலி இல்லை, எப்போவுமே உங்களை பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து ஒரு 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 டிஞ்ச் ஆஃப் ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு என்ன நீங்கள் வந்து வேணா கூட கோத்ரூ பண்ணிட்டுருக்கலாம், ஆனால் வந்து ஒரு டிஞ்ச் ஆஃப் பாசிட்டிவிட்டியோட வந்து நீங்கள் தென்படுறீங்க எப்போதும். உண்மையாக சொல்கிறீங்களா? உண்மையாகவே அதான் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அதான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்படி அது பண்ணுறீங்க எப்போவுமே? ஐ திங்க் ஹோப்ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்க வேண்டியது ஒரு லைஃபோட ஆட்டிடியூட். அது இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து வாழணுங்கிற ஒரு ஆசையே வரும், வாழ்வில் ஒரு ஆசையை வரும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இட்ஸ் நாட் ஈஸி. எல்லாருக்குமே வெவ்வேறு சேலஞ்சஸ் இருக்குது, வெவ்வேறு ஆசைகள் இருக்குது, பேராசைகள் இருக்குது. அது நம்மளை கண்டிப்பாக பாதிச்சுக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் பாசிட்டிவிட்டி இஸ் அ குட் திங், சம்டைம்ஸ் இட் இஸ் நம்மளே ஏமாற்றிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை தான் பாசிட்டிவிட்டி. ஸோ டாக்ஸிக் பாசிட்டிவிட்டின்னு கூட சொல்லலாம். Right? But sometimes it's necessary. As long as it's positive, even if it's toxic, it will keep you going for at least for a little while. எல்லாருக்குமே ஒரு அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு பேட் ஃபேஸ் நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் வந்து கடந்து வந்துட்டே இருப்போம். அதுவும் ஐ திங்க் இப்போ வித் சோஷியல் மீடியா ஒரு வித் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்னிங் அரவுண்டில் ஹவு டு யூ நேவிகேட் ஜென்ரலி உங்களோட மூட் ஸ்விங்ஸாக இருக்கட்டும், ஒரு மென்டல் ஸ்டேட், மென்டல் ஹெல்த், அதெல்லாம்? ஐ திங்க் ஒரு விதமாக இந்த மீடியா ஃபீல்டில் இருக்கும்போது நம்மளுக்கு நடக்கிற ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கலாம். அது எல்லாரோட பப்ளிக் ஐலே இருக்குது. கரெக்ட். ரைட்? ஸோ இப்போ வந்து ஒரு வீட்டில் ஒரு பர்சனலாக ஒரு டெத்து விழுந்தால் கூட தெர் இஸ் மீடியா ப்ரெசென்ட் ரைட் நவ் இன் த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. ரைட்? ஸோ உங்களை பற்றி செலிப்ரேட் பண்ணி பேசக்கூடிய ஆட்களும் இருக்காங்க, ட்ரோல் பண்ணி பேசக்கூடிய கிரிஞ்ச் பண்ணி உங்களை பற்றி இன்னும் நக்கல் நையாண்டியாக பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஸோ எல்லா விதத்துலையும் நம்மளோட கஷ்டகாலம்லாம் இட்ஸ் வெரி வெரி மேக்னிஃபைட்.
அந்த மேக்னிஃபிகேஷன் சோஷியல் மீடியாவில் வரதுனால தாக்கம் வந்து அவ்வளோன்னு நீங்கள் கருதிங்கன்னா உடஞ்சி போயிடுவீங்க உள்ள, ரைட்? யூ ஷுட் திங்க் தட் இந்த மல்டிப்ளையர்லாம் சும்மா அது வந்து ஒரு பிம்பம் தான். உண்மை என்னங்கிறது உங்களுக்கு வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதை தாண்டி நீங்கள் வரணும். இட்ஸ் ஓகே டு ஹீல். ஸோ இட்ஸ் நாட் it's important to heal personally and not think of the social implications of it. So you do that? I try to do that. I try to see the social multiplier of tragedy as a illusion. இது உண்மை இல்லை, இது வெறும் it's just the impact of the earthquake is the problem. The aftershock is not the problem. The earthquake is the problem. அந்த earthquake நம்மளை எவ்வளோ பாதிச்சிருக்கு, அதை தாண்டி நம்மளால் வர முடியுமா, வரணும்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், எவ்வளோ தைரியம் இருக்கணும், எவ்வளோ எதையும் தாண்டி நம்ம வருவோங்கிற ஒரு மனப்பான்மை எப்படி டெவலப் பண்ணிக்கணுங்கிறது ஐ திங்க் இட்ஸ் அ பர்சனல் ஜர்னி. அண்ட் ஹார்ட் பீட்டுக்கு முன்னாடி நான் ஒரு உடஞ்சி போன நிலையில தான் இருந்தேன் லைஃப்பில். ஐ ஃபெல்ட் லைக் என்னப்பா அது லைஃபே போன மாதிரி, நம்ம கெரியரே போன மாதிரி, நம்மளோட பொழப்பே போன மாதிரி ஒரு பயத்தில் இருந்தேன். On what terms? I think in a way I think just the social impact of unhappy, very negative things that happened in 2024. அதை பற்றி பேசக்கூட எனக்கு I don't want to give it the respect of that, but the impact it left behind was people didn't want to see my side at all. They didn't want to see, they just looked away. It felt like an accident. அது வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ சப்போர்ட் பண்ணலையோ, நான் நல்லவன் நினைக்கிறியோ கெட்டவன் நினைக்கிறியோ, வாட் எவர் இட் மே பி, அந்த வதந்திகளோட பாதிப்பு வந்து மேட் பீப்புள் லுக் அவே, ரைட்? சம் பீப்புள் லுக்ட் அவே திங்கிங், hey, I hope he's okay. Oh, right? okay. I hope he's okay. Okay. Some people looked away saying, actually, முடிஞ்சிடுச்சு வேணுமோ. 1 year later, when Heartbeat happened, right? When something just came my way and I was able to work again, right? Imagine I didn't get work for that entire year. I didn't get anything. To get work after that, saying, okay, work kadacha, I'll show my work, man. Right? That from there I can build, no? அதுலேருந்தே ஏதாச்சும் ஒரு உண்மையை நம்ம வந்து வளர்க்கலாம் இல்லையா? ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிச்சிட்டா நம்ம உண்மையை சொல்லிடலாம். கான்வர்சேஷனே இல்லைன்னா நம்ம சாரி கூட சொல்ல முடியாது, ரைட்? ஸோ ஃபார் மீ தட் கேவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃபார் பீப்புள் டு லுக் அட் சேயிங், நல்லா பண்ணுறானே அதாவது, ஓ நல்லா பண்ணுறப்பா, ஏய் ரொம்ப நல்லா பண்ணுறப்பா, ஏய் பார்க்கலாம்ப்பா, ஏச்சி நல்லாப்பா, நல்ல பையன் பாயுவான் பா, ஃபைனலாக ஏதோ நல்லா நடந்திருக்குப்பா அவனுக்கு. ஸோ ஐ திங்க் தட் என்டையர் ஆர்க் ஹேப்பன் ஃபார் மீ. பெருமூச்சு விடுறதுக்கு வந்து அது நடக்கலைன்னா அந்த ஒரு பாதிப்பை வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு நீங்கள் இருக்கீங்க பாரு, இட்ஸ் ஸோ டஃப் டு ஹேண்டில் இட். ஐயோ, இட்ஸ் லைக் in celebrity terms, no, in cinema media terms, no, you're carrying your own dead body. Am I dead? Is it over? And then when you realize you're not carrying a dead body, you're carrying your second life. Now I'll show them, right? அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது, இவ்வளோ சான்ஸ் கிடைச்சாலும் இவ்வளோ இம்பேக்ட் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்காது. ஸோ I gave me life. This project gave me life. ஐ திங்க் எவ்ரி டைம் நம்ம வந்து ஸ்ட்ராங்கு, நம்ம வந்து ஓகே இதுக்கு மேலே we can just get up and run நினைக்கும் போது எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளை உடைக்கிற மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட் டு நேவிகேட் இல்லையா? ஐ திங்க் நான் ஸ்ட்ராங்குன்னு எனக்கு கருதுனதே கிடையாது. அப்படியா? எப்போவுமே நான் திரும்பி நம்ம எதாச்சும் பண்ணலாம், நம்மளுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல, இது கிடைக்கல, அது கிடைக்கல, நிறைய கிடைக்காம போயிருக்கே, நம்ம எப்படி இதை தாண்டி வர போகிறோங்கிறது திருப்பி எழுந்து வரும்போது ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் வீக் ஒன்லி. பட் எழுந்து வந்து தானே ஆகணும், ரைட்? தட் இஸ், எழுந்து வரும்போது நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக காமிச்சிக்கணும், ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணிக்க மாட்டீங்க. யூல் ஃபீல் வெரி வல்னரபிள் தட் டைம். இட் ட்ரெயின்ஸ் யூ இமோஷ்னலி, ஃபினான்ஷியலி. அஃப்கோர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. ஸோ ஒரு கேரண்டி இல்லாமல் தான் ஐ மீன் ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் சினிமா don't have insurance, don't have health insurance, don't have life insurance, don't have any assurance in life. ஸோ அதுதான் ப்ரொஃபஷனே. அதுதான் உங்களுக்கு வேலை நிரந்தரம் கிடையாது, ஃபேம் நிரந்தரம் கிடையாது, சக்ஸஸ் நிரந்தரம் கிடையாது, பொழப்பு நிரந்தரம் கிடையாது. Do you easily cry? Do you find like crying like உங்களை கொஞ்சம்? Oh yeah, I think I cry a lot, and I used to think of that as emotional weakness. My wife, my partner in life, my life partner, my most important person in my life, Amrita, made me realize it's a strength.
That's what she likes the most about me. That I'm able to cry if an animal is in pain on the road. I'm able to cry for somebody who hurt me so badly. I'm able to cry for them also, saying, hey, eppadi irundhalum kashtam pa. Right? I'm able to cry for so many situations. I cry in the movies a lot. நேத்திக்கு ஸ்பைடர்மேன் பார்த்துட்டு வந்தேன், 4 இடத்துல விக்கி அழுதேன். Right? Today I'm able to open up emotionally in front of a camera and not feel like I'm performing. I'm just being. Vijay, the character in Heartbeat, got to cry. I was able to cry in real as a character. But I'm not thinking that I'm performing to camera. I'm just feeling, and I'm emotionally in touch with that moment in the story. So as an actor, it's given me so much. As an artist, it's helped me express. Because நிறைய வாட்டி ஐ திங்க் ஆண்களுக்கு வந்து சினிமாவில் வந்து எப்போவுமே ஆங்கரோட எக்ஸ்ப்ரெஷன் தான் அதிகமாக இருக்குது. ஆங்கர் சம்டைம்ஸ் லவுடாக ஆங்கர், சம்டைம்ஸ் ஸ்லோ மோஷனில் ஆங்கர், எல்லாமே ஆங்கர் இஸ் அ வெரி வீக் இமோஷன். Anger is the opposite of sadness. To wear a mask over sadness, you become angry. So if I can see the sadness behind the anger, that anger, it's like fire. Right? So the screen is missing soft, strong men. Right? Is missing Surya in top form. Right? Hopefully Vishwanath and Sons brings that Surya out. It's missing Shah Rukh Khan. It's missing Rajesh Khanna. It's missing young Ajit. Yeah. Right? Young Ajit is so sensitive and vulnerable. Older Ajit is impenetrable. He's like a armor. Right? You want to see the real man behind the armor. I think that's a beautiful thing on screen. As an actor, I have the opportunity to break that wall, and I'm enjoying it. நீங்கள் சொன்னீங்க பியூட்டிஃபுல்லாக, அது வந்து ஒரு வீக்னஸாக நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னோட பார்ட்னர் வந்து ஷீ மேட் மீ அண்டர்ஸ்டாண்ட் லைக் தட்ஸ் அ ஸ்ட்ரென்த் அப்படின்னு. டிட் ஷி டேக் சம் டைம்? இது ஓவர் த பீரியடில் நடந்ததா? அது கேன் யூ ரீகால் அ பாயிண்ட் ஆர் என்ன சொல்லி கரெக்டாக அதை வந்து பிரேக் பண்ணாங்க? ஐ திங்க் ஷீ என்னோட பார்ட்னர் வந்து அதை தான் முதல்ல காதலிச்சாங்க. எனக்கு அது தெரியாது, அதை தான் காதலிச்சாங்கன்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி எனக்கு காதலிச்சிருக்காங்கன்னு நினச்சேன் நான். அதை தான் காதலிச்சாங்கிறது ஐ திங்க் எங்களோட லைஃப், எங்களோட ரிலேஷன்ஷிப்பில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ she loved the artist in me more than I loved the artist in me. ஸோ நீங்கள் வந்து ஆஸ் அ ஜென்ரேஷன், ஆஸ் அ பர்சனாக வந்து நீங்கள் நிறைய ஃபேஸ் பார்த்துருக்கீங்க. இப்போது கரண்ட்டாக யூ டீலிங் வித் சோஷியல் மீடியா ஃபேஸ், நிறைய இராஸ் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. ஐ திங்க் இப்போது இது வந்து வயசை சொல்கிறதுக்காக இல்லை உண்மைதான். நான் ப்ரீ டிஜிட்டல் சினிமாவில் நடிச்சிருக்கேன். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் HD ஃபிலிமில் நடிச்சிருக்கேன். ஸோ ஒரு விதமான நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புதுமையான ஒரு மியூசியம் பீஸ் தான். ஆமாம், இதற்கு முன்னாடி நிறைய பார்த்து கிடையாது, பட் மியூசியம் பீஸ் தான். இட்ஸ் அ ஆனர் டு ஹவ் ட்ராவல். பிகாஸ் சவுத் இந்தியாவில் ஸ்டாண்டப் காமெடி இல்லாத ஒரு டைமில் இருந்திருக்கேன். அண்ட் டுடே ஸ்டாண்டப் காமெடிங்கிறது இட்ஸ் பிகம் நார்மல். பீப்புள் ஆர் arresting people for stand-up comedy also. So it's become like a part of the language of resistance in the country. அந்த முன்னாடியே பண்ணதை பற்றி நான் வச்சிருக்கேன். அது ஒரு சரியான ஒரு கடுப்பான ஒரு விஷயம் நினைக்கிறேன். நான் அதை பற்றி கேட்குறேன். நான் என்ன கேட்க வந்தேன்னா, எனக்கு வந்து இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால செலிபிரிட்டிஸ் பார்க்கும்பொழுது கான்ஸ்டன்ட் ரீகால் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களே வந்து சரி ஓகே எனக்கு இது நடந்தது, ஓகே நான் இதுலேருந்து மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணேன், பார்த்தா சடன்லி ரீல் பாப்ஸ் அப் ஆர் சடன்லி சம்படி இஸ் டாக்கிங் சம்திங் அபவுட் இட். இந்த கான்ஸ்டன்ட் ரீகாலை டீல் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம செலிபிரிட்டி இல்லாத பட்சத்தில் வந்து இது மறந்துட்டு போயிடலாம். ஓகே, யாரும் ஞாபகப்படுத்துறதுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ மறந்துட்டு போயிடலாம். பட் மறப்புங்கிறதே ஒரு விதமான ஒரு நம்மளே ஏமாத்திக்கிறது தானே. மறக்க மாட்டேங்கிறோம், அதை பற்றி நினைக்க மாட்டேங்கிறோம். எப்பப்போ நினைப்பு வருதோ கஷ்டம் வரும். ஸோ அது நீங்கள் டீல் பண்ணலன்னா மறந்துட்டு போகிறது வந்து இட்ஸ் நாட் அ குட் லைஃப் டாக்டிக் அட் ஆல். Friend of mine, his name is another stand-up comedian. His name is Zakir, dear friend of mine. He in a difficult time he said something which is a translation of an Urdu poem. He said, உன்னோட லைஃப்லேருந்து 69 சாப்டரை ரிமூவ் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டனா அதே சமயம் 130 சாப்டரும் ரிமூவ் ஆகிடும். இது நீ வாழ்ந்தாதான் அந்த 130 சாப்டர் நடக்கும். இது நடக்கக்கூடாதுன்னு நீ ஆசைப்பட்டனா அந்த 130 சாப்டர் நடக்காது. அதுலேருந்தையும் ஸோ இந்த சாப்டர் இஃப் தே ரிமூவ் தெல் பி another. ஸோ இஃப் யூ கோ த்ரூ திஸ் டிஃபிகல்ட்டி ரைட் நவ், நாளைக்கு நடக்கிற ஒரு சின்ன சந்தோஷம் கூட பெரிய சந்தோஷமாக உங்களுக்கு தெரியும். ரைட்? இந்த ஒரு ஃபீல்டில் யூ ஷுட் ரியலி டீல் வித் யுவர்
டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் ட்ராமா. அது வந்து நீங்கள் மறந்துட்டு அதை மறைச்சிட்டு அது இல்லாமல் இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு போக முடியாது. ஹவு டு டிஃபைன் சக்ஸஸ்? ஏன்னா அது இன்னைக்கு நமக்கே ஒரு டெஃபினிஷன் இருக்கும், நாளைக்கு நம்ம டெஃபினிஷனே நம்ம வந்து ரீரைட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஐ திங்க் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு சக்ஸஸ் வந்து இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஸோ நான் சக்ஸஸே பார்த்தது கிடையாதுன்னு சொல்ல முடியாது. நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, நான் அதை அப்போல்லாம் நான் அதை சக்ஸஸாக கருதினேன். சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பழக்கமே இல்லாத, எந்த ஃபேமிலி மெமரியும் இல்லாமல் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் வரலாம், நாடகத்துறையில் வரலாம், நம்ம வந்து ஆர்ட்ஸ் துறையில் வரலாங்கிற ஒரு ஆசைப்பட்டதே ஒரு பெரிய விஷயம். அந்த ஆசைக்கு வந்து தீனி கொடுத்து நானே இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே இறங்கினேங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சக்ஸஸ் தான். என்னோட 35வது வயசு வரைக்கும் யாருமே என்னை வந்து பெரிய கொமீடியனாக கருதுனது கிடையாது. நோபடி இஸ் தாட் ஆஃப் மீ as funny. Even now people don't think of me as funny. They think of me as serious or philosophical but not funny, right? But I'm a stand-up comedian. 16 years I've done comedy and I'm well known in this field. To break that bimbam that you have of me and I have of me and say no, I'm going to try comedy. So therefore I'm a very serious comedian. I talk about very ரொம்ப கஷ்டமான, இக்கட்டான, ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் விஷயம், பொலிட்டிக்கல் விஷயம், செக்ஷுவல் விஷயம், சோஷியல் விஷயம், அதை பற்றிலாம் பேசக்கூடிய கொமீடியனாக இருப்பேன். நான் வந்து ஜனஜமாக ஈஸியாக இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த கொமீடியனே கிடையாது. ஏன் இந்த மாதிரி நடக்குது, அதை பற்றி பேசுவோங்கிற ஒரு கொமீடியனாக, ரைட்? ஸோ அதெல்லாம் சக்ஸஸ். பட் இப்போது எனக்கு கிடைக்கிற சக்ஸஸ் இல்லை, இது உண்மையாகவே இதுதான் சக்ஸஸ். பிகாஸ் ஒரு கடைக்கு போனால் 4 பேர் அன்பாக அரவணைக்கிற மாதிரி பேசுகிறாங்க, ரைட்? they have accepted me into their heart. அண்ட் நடுவில் பேசும்போது சொன்னீங்க கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க இந்த நெட்வொர்க்கிங், டாக்கிங் டு பீப்புள், அது மாதிரிலாம்? ஐ திங்க் இந்த நெப்போட்டிசம் சொல்கிறாங்க இல்லையா, அதாவது ஃபேமிலியிலேயே உருவாகி ஒரு நடிகனோ, ஒரு இயக்குனரோ, ஒரு ப்ரொடியூசரோ அது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே முக்கியம். பிகாஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுற ஒரு பட்சத்தில் உங்கள் வீட்லேயே உங்களுக்கு வந்து உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்கள் மேலே அக்கறை இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணாங்களா, அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸ் பண்ணாங்கன்னா அந்த அட்வைஸ் வந்து ரொம்பவே ரொம்ப வேல்யூபிள். அது இல்லை, யாருமே எனக்கு ஆக்சுவலி அட்வைஸ் பண்ணலை. யாரும் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் வந்தீங்கன்னா தான், அதாவது உங்களுக்கு ஒரு ஹிட் படம் கிடச்சா தான் உங்களுக்கு வந்து அட்வைஸ் வரும். அது வரைக்கும் உங்களை யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க, சீண்டவே மாட்டாங்க, தொடவே மாட்டாங்க. உங்களோட பேச வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு. இந்த நெட்வொர்க்கிங்கிறது வந்து இங்கே தான் ஒரு யூஸ்லெஸ் ஆக்டிவிட்டி. பிகாஸ் நோபடி வாண்ட்ஸ் டு மீட் யூ. சம்டைம்ஸ் அது கொஞ்சம் ரூடாக இருக்கிற மாதிரி இருக்குது. தட் இஸ் ஹவ் இட் இஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சாலும், பட் அது கொஞ்சம் எனக்கு அப்பப்போ ரூடாக ஃபீல் ஆகும். உங்களோட ஒர்த்து வந்து ப்ரீவியஸ் ஃப்ரைடே தான் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறது. அப்போ இத்தனை ஃப்ரைடே வேலை பார்த்தேனேடா, அதுக்கு என்னடா ஒரு வேல்யூ? நான் நோங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, டு ஹியர் அ நோ ஃப்ரம் சம்படி இட் ஹேஸ் வெரி லேயர்ஸ் டு இட். ஸோ சரி, ஒரு ப்ரொடியூசர் நம்ம கதையை கேட்டுட்டு இது பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு லெவலுக்கு நோ. உங்களை மூஞ்சியை பார்த்துட்டு பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. மூஞ்சி பார்த்துட்டு நீங்களாம் கதை சொல்ல வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இது வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் நோஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த எல்லா நோக்கே சாரி காமா பாதா நீசா இருக்குது. ஓகே, ஸோ யூ ஷுட் பி ரெடி ஃபார் ஆல் தோஸ் நோஸ். நெட்வொர்க்கிங்கிறது என்ன, அதாவது நம்மளை யாருமே மீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நம்மளுக்குள்ளே ஒரு டேலண்ட் இருக்குது, நம்மளுக்குள்ளே ஒரு தேடல் இருக்குது, நம்மளுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்குது, நம்ம எதாவது ஆகுங்கிற ஒரு ஆம்பிஷன் இருக்குது. அது யூஸ்லெஸ், அவங்களுக்கு யூஸ்லெஸ். அது நீ உனக்கு மார்க்கெட் வந்தால் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீ யூஸ்லெஸ் தான். நீ யூஆர் நாட் ஈவன் அ கன். ஆக்சுவலி சில பேருக்கு பார்த்துருக்கேன், சில பேருக்கு வந்து அது கரெக்டாக அமையும். யாராவது அவங்கள ஸ்பாட் பண்ணுவாங்க, யாராவது அவங்கள வந்துட்டு ட்வீட் பண்ணுவாங்க, மென்டர் பண்ணுவாங்க, பொசிஷன் பண்ணுவாங்க. கரெக்ட், ஆமாம், என் கூட தானே இந்த திடீர்னு அந்த மாதிரி ஒரு தட் இஸ் ட்ரூ. கரெக்ட். லைக் ஐ நோ ஆஃப் கரெக்ட். அது எனக்கு நடக்கலை. ஓ மை காட், அது எனக்கு மேபி ஒரு விதத்தில் நடந்துச்சு. இந்த சென்ஸ் தட் ஒரு ட்ராமா, ஒரு ஆடில் பார்த்துட்டு என்னை வந்து அலைப்பாய்தைக்கு ஆடிஷன் கொடுத்தாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து நான் பட் லக்குங்கிறது ஆடிஷனில் இல்லை, நாடகத்தில் பார்த்து தேர்ந்தெடுக்கிறது விட லக்கு வந்து உங்களை மாலில் பார்த்தேன், நீங்கள் ஒரு நடிகன் ஆகலாம், அந்த மாதிரி நிறைய கதை நடந்திருக்குல்ல, அது எனக்கு நடக்கலை. அண்ட் என்னோட முதல் படம் ஐ திங்க் சரியாக போகாத ஒரு காரணத்தால் ஐ திங்க் அங்கேருந்தே எனக்கு வந்து ஜேர்னி ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஸோ இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் டு ஜஸ்ட்
போய் பேசுறதுக்கு இல்லை ஒரு அட்வைஸ் கேட்கறதுக்கு அப்படி கூட இருக்கலையா? ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அப்பப்போ. லைக் நான் எப்போ நிறைய பேரோட டச்சில் இருக்கிறது வந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணவங்க. லைக் ஏஎல் விஜய் சார், நான் அவரோட நடிக்கும்போது 2வது படம் அவரோட ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங்கில் சிவானந்த் ஹூஸ் ப்ரொடியூசர் அண்ட் மெட்ராஸ் டாக்கீஸ், அப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஸோ நாங்கள் எல்லாருமே ஐ திங்க் ஒரு விதத்தில் ஆல் தீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைண்ட் இன் இண்டஸ்ட்ரி ஆர் ஃபார்ம்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம், ரைட்? ஸோ பட் தேர் நாட், அவங்களே கற்றுக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அவங்க வந்து அட்வைஸ் கொடுக்குற சுச்சுவேஷனில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலை. பட் இப்போது வந்து ஐ திங்க் ஐ ஹாவ் அ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். பட் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நிரந்தரம் கிடையாது. அண்ட் நிரந்தரம் அமைஞ்சிச்சுன்னா அது வந்து இண்டஸ்ட்ரி தாண்டி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்கன்னு அர்த்தம். தே ஆர் ஹெல்தி ப்ரொஃபஷ்னல் ரிலேஷன்ஷிப்ஸ். அவ்வளோதான். Yeah, healthy. Good healthy, because there are some bad professional relations. You'll be like, I don't want to work with these people again. Kind of, that could also be there. நானே அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருந்துக்கலாம், தெரியாது. பட் யூ வாண்ட் டு ஒர்க் வித் தெம்ங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னா தட்ஸ் அ ஹெல்தி ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப். ஸோ டீப் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நோ, இட்ஸ் டிஃபிகல்ட் அவுட் சே. ஓகே. இப்போ வந்து இன்னைக்கில ஜென்சி கிட்ட கேட்டோம்னா வாட் இஸ் யோர் தாட் ஆன் மேரேஜ் அப்படின்னா, சில பேர் வந்து தே கோ பேக் லைக் ஒரு சர்க்கிள் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஸ்டிடியூஷன் மேலே ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு நிறைய பேருக்கு. சில பேருக்கு வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒரு சொசைட்டல் திங் தான் அப்படி சொல்லி அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேரியஸ் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் மேரேஜ் மேலே இந்த பெர்ஸ்பெக்டிவ் என்னெல்லாம் இருந்து என்னெல்லாம் மாறி இன்றைக்கி எதாவது கான்க்ரீட்டாக ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கா? நான் குட் டைமிங் ஜியில் என்னோட ஸ்டாண்டப் காமெடி ஷோ, ரைட், இப்போ நான் டூர் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஷோவோட. ஐ லிட்ரலி சே திஸ் டு ஜென்சி, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யூ டோன்ட் ஹாவ் டு கெட் மேரிட். இஃப் யூ ஹாவ் டு கெட் மேரிட், மேக் ஷூர் இட்ஸ் அ வெரி குட் ஒன். Make sure it's a good one, and make sure that you are a good one to your good one. But if you get married and it's not a good one, and you are not a good one to your not good one, then it's okay to become unmarried. Right? நான் டிவோர்ஸ்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் டிவோர்ஸ்னு சொன்னால் பூமர்ஸ்க்குலாம் பயம் வந்துடும். டிவோர்ஸுங்கிற பேச்செல்லாம் நீங்கள் எடுக்க, பிகாஸ் அவங்களுக்கு வந்து இட் ரிமைண்ட்ஸ் தெம் ஆஃப் த ஹாப்பி எண்டிங்ஸ் இன் லைஃப் தட் தே டிடன்ட் ஹேவ். ரைட்? இட் ரிமைண்ட்ஸ் தெம் சேயிங், ஐயோ இல்லை இது சாய்ஸ் கிடையாது, இல்லை, இட் ரிமைண்ட்ஸ் தெம். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் a sad life, you don't want to be reminded saying happiness was your choice. Right? So for young people, it's okay to not be married. But if you do get married, make sure you find a good person, and you are a good person to a good person. அப்படியும் அதே தாண்டி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா don't have to reproduce. Because the problem with this world is too many children. Too many. Adopt is a great idea. Very, very valuable idea. This having your own child is an act of trying to keep yourself alive. நம்ம சத்தப்புறம் நம்ம பேர் வாழனா கூட நம்ம பேரில் யாராவது வாழணுங்கிற ஒரு மனப்பான்மை தான் இஸ் ரீப்ரொடக்ஷன். அதர்வைஸ் இஸ் நத்திங் கிரேட் இன் ரீப்ரொடக்ஷன். எவ்ரிபடி ஸோ ப்ரவுட் சேயிங் 2 குழந்தை பெற்றிருக்கேன், 4 குழந்தை, முதல் குழந்தை பெற்று எதுக்கு இது என்ன பெரிய இது பீத்திக்கிறதுல என்ன இருக்குது? It is just any organism in this world can do it. So don't have to reproduce. But if you do reproduce, make sure it's your own biological urge. Because in India, society has a greater biological urge to ensure others reproduce. Right? So make sure it's your urge and not the society's urge. Because of societal pressure, a lot of people become parents. And that's horrible, because you are angry parents, you are unhappy parents. The children are unhappy, parents are unhappy to be with children are, they both are complaining saying நீ எனக்கு வந்து கிரேட்ஃபுல்லா இல்ல, நீ எனக்கு இது சரியா பண்ணல. இதே தான் நடந்துருக்கு. எதுக்கு நீங்க அந்த சைக்கிள் தான். எதுக்கு? தெருவில் ஒரு மாடு இருந்ததுன்னா அதுக்கு டெய்லி ஃபீட் பண்ணுங்க. தெருவில் நாய் இருந்துச்சுன்னா அதை அடாப்ட் பண்ணிக்கங்க. குழந்தையே உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ குழந்தை அடாப்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. ப்ளீஸ் அடாப்ட் அ சைல்ட். கிவ் தட் சைல்ட் தட் couldn't have gotten all the things that it could have gotten, because it's an orphan child. Give that a life. Because the worst thing about this world right now are bad parents. And 90% of parents are bad parents. 9% are sumar parents.
1% are horrible parents. I mean, are great parents. 1% is awesome parents. But I don't know where those awesome parents are. I have not met awesome parents. I got married second time because I found the most awesome person to journey with. I said, oh my God, I want to see my life with this person. இந்த பர்சனோட நான் வாழ்ந்தேன்னா லைஃப் வில் பி ஃபன் அண்ட் ஒர்த் லிவிங். இவங்களோட கண்டிப்பாக நம்ம பயணிக்கணும்னா நிறைய வருஷம் பயணிக்கணும்னா நம்ம உறுதியாக பயணிக்கணும்னா ஐ திங்க் இந்த ஒரு சமுதாய சடங்கு நம்ம முடிச்சு தான் ஆகணும். இட்ஸ் லிட்ரலி இட்ஸ் லைக் கெட்டிங் அ வீசா இல்லைன்னா நம்ம சிங்கப்பூர் போக முடியாது இல்லையா? சிங்கப்பூர் போகணும்னு ஆசை இருந்தால் வீசா வாங்கி தான் தரணும். ரைட்? யூ கேன் சே இல்லை நம்மளாம் உலக சிட்டிசன்ஸ், எந்த கண்ட்ரி இதர் பார்டர்ஸே பார்க்க மாட்டோம், அவங்க பார்ப்பாங்க. ரைட்? அதுக்கு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சேயிங் வி வாண்ட் டு லிவ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வித்வுட் எனிபடி ஆஸ்கிங் யூ சேயிங் நீங்கள் எப்படி இது பண்ணலாம், அது அந்த ஒரு கேள்வி இல்லாமல் வாழணும் இல்லையா? அதுக்கு இட்ஸ் லைக் அ பாஸ்போர்ட். அதர்வைஸ் வி வுட் ஹவ் நாட் ஹேட் டு கெட் மேரிட். வி டிடன்ட் டூ எனி ரிலீஜியஸ் ரிச்சுவல். மொட்டை மாடியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு, நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு. ஸோ ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது என்னோடய லைஃப்பில் புரிதலோட ஒரு அவேர்னஸோடு பண்ணியிருக்கேன் நான். இட்ஸ் லைக் நீங்கள் 40வது வயசில் நீங்கள் டாக்டரேட் திருப்பி படிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குன்னா அந்த படிக்கிற ஒரு மனப்பான்மை வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? நீங்கள் முதல் வாட்டி படிக்கும்போது நீங்கள் ஆசைப்பட்டு படிக்கலை, உங்களுக்கு காலேஜ் அமிச்சாங்க, ஸ்கூலுக்கு அமிச்சாங்க, படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ஸோ ஒரு வேண்டாம் வெறுப்பாக பண்ணியிருப்பீங்க. பட் வென் யூ கோ பேக் டு காலேஜ் at 40, you're a different student. Correct? That is my second marriage. My second marriage is a real relationship. It will last me for a lifetime if I water it and harvest it and create it like a beautiful garden that she and I will keep together. Yeah, that's the only reason. Otherwise, you don't have to get married. It's useless. Women don't get married. It is a horribly, it's a horrible establishment because you get in-laws. எங்களுக்கு இருக்கிற அந்த அந்த ரொமான்ஸோட அந்த இது அது எல்லாத்தையும் அவள் உடைச்சிட்டு சரி இப்போ கடைசி வரைக்கும் அவையாராகவே வாழ்ந்துடலாம் அந்த மாதிரி. இல்லை, எல்லா படத்துலையும் அழகாக காமிக்கிறது வந்து அவங்க எப்படி கடைசி படத்தோட கடைசியில் கல்யாணம் ஆகிறாங்க தான் காமிக்கிறாங்க. ஓகே, நானும் யோசிச்சிருக்கேன். ஆமாம், அது அந்த ஒரு நோக்கத்தோட தான் அலைப்பாயுதே எடுத்தார் மணி சார். வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் அ ஹாப்பி மேரேஜ், ஆஃப்டர் அ ஹாப்பி வெட்டிங், ரைட்? அந்த ஒரு இது. பட் அதுவே கொஞ்சம் சாஃப்டாக சிம்பிளாக தான் ட்ரீட் பண்ணியிருப்பாரு. பட் த ரியல் டிஃபிகல்ட் மேரேஜஸ் பற்றி பீப்புள் டோன்ட் டாக் அபவுட் இட். நானே என்னோட டிஃபிகல்ட் மேரேஜில் ஐ டென்ட் டாக் அபவுட் இட் ஃபார் த லாங்கஸ்ட் டைம். ரைட்? தைரியம் வரல, துணிச்சல் வரல. மேபி அதான் நார்மல் அப்படின்னு நினச்சேன். அதான் நார்மல் நினச்சேன். ஸோ இப்போ வந்து இப்போது ஒரு வித் ஏஜ் ஒரு மெச்சூரிட்டி ஒன்று வரும். இப்போ வந்து நீங்கள் இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இதுக்கு நான் வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணியிருப்பீங்க, சண்டை போட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அது ஒரு சப்ப மேட்டரா அப்படி இது வந்து தெரியுங்க. அப்போ வந்து இப்போ உங்களுக்கும் அமிர்தாக்கும் சண்டைலாம் வரவே வராதா? சண்டை கண்டிப்பாக வரும். அந்த சண்டையில் வந்து முக்கியமான விஷயங்கள் வில் கம் அப். அதை பற்றி பேசுவோம். என்ன சண்டை வரும்? ஏதாவது இஃப் யூ கேன் ஷேர். ஐ திங்க் லைக் many women complain about the men in their lives. She feels I don't listen to her. நான் அதிகமாக I don't listen fully. But I don't listen. You seem like you generally. No, difficult things I'll listen. I told you yesterday, நேற்றுக்கு இதை சொன்னேனே, நான் நோட்டே பண்ணலையே, கரெக்ட், ஆமாம் சொன்னேன்ல, நான் வேறு ஏதோ மைண்ட் செட். நோ, ஷீ பி லைக், நோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அது லைக், பரவாயில்ல மறந்துட்டேன். இல்லை பரவாயில்ல மறந்துட்டேன், முதல்ல அக்னாலேஜ் பண்ணு. அந்த சாரி கம்ஸ் ஒன்லி வித் அ கான்வர்சேஷன். இதை பற்றிலாம் பேசுவாங்களா, இது பற்றிலாம் சண்டை போடுவாங்களா, அந்த தாட் வந்துச்சுன்னா தென் that will create a bigger fight or it will create a break. ஸோ எவ்ரி ரிலேஷன்ஷிப்பில் இப்போது இது நான் வந்து எல்லா செலிப்ரிட்டிக்கிட்டையும் கேட்பேன். ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆச்சுன்னா ஜென்ரலி என்னோட பார்ட்னர் சரியில்லை, பார்ட்னர் அப்படி ஒரு பக்கம் அது போகும்ல. பட் டீப் டவுன் யோசிச்சு பார்க்கும்போது நம்மளை பற்றி பல ரெவலேஷன் நமக்கு கிடைக்கும். நம்ம எவ்வளோ டாக்ஸிக்காக இருந்திருக்கோம்ல, நம்ம இது வந்து இது வந்து நம்ம இப்படி பண்ணியிருக்க வேணாம்ல, இது அப்படி இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு ரெட் ஃப்ளாக் ஆஃப் யோர்ஸ் நீங்கள் வந்து கட் ஆஃப் பண்ணி போட்டது அப்படின்னா என்ன? ஐ திங்க் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் இஸ் நாட் ஒன் சைடட். இட் டேக்ஸ் டூ டு டேங்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா? இட்ஸ் ரெண்டு பேர் அது பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் யூ கேன் கிரியேட் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அதில் வந்து ஒருத்தர் வந்து வயலண்ட்டாக இருக்கலாம், ஒருத்தர் வந்து பாசிவாக இருக்கலாம், ஒருத்தர் வந்து கோவத்தோட வெளிப்பாடு பிலீவ் பண்ணுறவங்க, ஒருத்தர் வந்து சைலன்ஸோட வெளிப்பாடு பிலீவ் பண்ணுறவங்க இருக்கலாம். போத் ஆர் violent only,
ரைட். சம்டைம்ஸ் நம்ம அம்மாக்கள்லாம் நம்மளை வந்து சைலண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓ வந்திருக்கானா, சரி நான் பேச மாட்டேன். ரைட். ஃபாதர்ஸ் டூ தட் சம்டைம்ஸ். வந்துட்டான், காஃபி கூட வந்துட்டேன், இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. தட் இஸ் சைலண்ட் ட்ரீட்மெண்ட். ரைட். Mothers will over communicate sometimes, right? They'll make it into something really emotional. No, both are unhealthy. So it takes a participation to create something toxic, because you don't want to have the tough conversations. I think I always thought I'm a savior. நான் மற்றவங்கள சேவ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சா நான் இறங்கி நான் தான் உங்களோட லைஃப்பையே சால்வ் பண்ணுவேன். நான் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு அவங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது அப்படின்னு. who will become a savior? The person who fears that என்னை காப்பாற்ற யாராவது வருவாங்களா, நான் இந்த மாதிரி யாரையாச்சும் காப்பாற்றிங்கன்னா அவங்களும் என்னை இப்படி காப்பாற்றுவாங்கங்கிற ஒரு முட்டாள்தனம். I need to save myself. I can't save somebody else when I can't even save myself. எவ்வளோ டைம்க்கு you were single? I would say for about, I met Amu 3 years after my divorce. So yeah, 3.5 years. Okay. I wouldn't say I was happily single. I was struggling. இன்னும் ஒரே ஒரு கேள்வி ஒன்று, ரிலேஷன்ஷிப் இது. நீங்கள் வந்து ஒரு விஷயம் நம்பி உங்களோட லைஃப் லெசன்ஸில் அடி வாங்கி கற்றுட்டு இதுதான் அப்படின்னு நம்பி ஒன்று நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. உங்கள் பார்ட்னரும் அதே சேம் பேஜில் இல்லைனா அது கொஞ்சம் நமக்கு மாற்றி கஷ்டமாக இருக்கும்ல, ஏன்னா நான் அடி வாங்கி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்ல. ஸோ அது எப்படி நீங்களும் அமிர்தாவும் மேனேஜ் பண்ணீங்க அண்ட் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? ஐ திங்க் இப்போ எனக்கு நடக்கக்கூடிய விஷயம், அவளுக்கு நடக்கக்கூடிய விஷயம் வந்து எங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆயிடுச்சு. என்னோட கெரியர் வந்து சரியாக போகாத இருந்துச்சுன்னா அது எங்களை பாதிக்கிறது. அவளோட கெரியரில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அது எங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. ஓகே. ஸோ அந்த விதத்தில் ஐ டோன்ட் திங்க் வி ஆர் ஹேவிங் செப்பரேட் ஜேர்னிஸ். வி ஆர் ஹேவிங் இண்டிவிஜுவல் ஜேர்னிஸ் which we bring to each other. You have separate perspectives also la சில நேரங்கள்ல. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு குழந்தை பெத்துக்க வேண்டான்னு ஒரு ரொம்ப தீர்க்கமா நீங்க இருக்கீங்க. ஒருவேளை உங்க பார்ட்னருக்கு அதுல ஆப்போசிட் தாட். ஐ திங்க் வேல்யூஸ் மேட்ச் ஆகிறது ரொம்பவே முக்கியம். வேல்யூஸ் மேட்ச் ஆகாத ஒரு பட்சத்தில் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் நடத்தீங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து இட்ஸ் லைக் டிரைவிங் வித் 2 different டயர்ஸ். ஒரு லாரி டயர் ஒரு F1 டயர் வச்சு ஒரே கார் நடத்திங்கன்னா அது சரியா ஓடாது, இப்படி தான் ஓடும் அது. ஸோ உங்கள் கேஸில் வந்து ஃபார்ச்சுனேட்லி அவங்களும் வேல்யூஸ் மேட்ச் ஆகணும்னா both of us are we are very strongly non-religious. We are spiritual. We think animals are God. We think nature is God. We think children is உன்னோட குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்குது, எனக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இல்லை, ஒன்னால் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை வருது. That's all. That is love. That's a feeling. அது வந்து நாங்கள் வந்து ரியல் ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஐ திங்க் ஆல் தீஸ் திங்ஸ் சிங்க் ஆகிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சிங்க் ஆகாத விஷயத்தை வந்து பேசக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பேசும்போது யூ வில் நோ அவங்களுக்கே அந்த தாட் இருக்குது, நம்மளுக்கே வேறு தாட் இருக்குது. அந்த ஒரு வில் கம் டு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஈச் அதர். வி டோன்ட் ஹேவ் டு அக்ரி. யூ அக்ரி டு தி டிஸ்அக்ரிமெண்ட். அக்ரி டு டிஸ்அக்ரி வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, நாட் அக்ரி டிஸ்அக்ரி சேயிங் ஓகே ஃபைன் வச்சுக்கோ. It's not that. It is like an Anil and Amay actually meeting and saying, actually அந்த படம் எனக்கு பிடிச்சிருக்குப்பா, விஜயோட படம். இல்லை ஆமாம், ஆக்சுவலி அஜித்தோட படமும் 2-3 படம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார், ஆக்சுவலி மொக்கையான படத்தில் கூட செம்மையாக பண்ணியிருப்பார். அந்த ஒரு இட் இஸ் தட். இஃப் யூ கேன் ஹேவ் தட் கான்வர்சேஷன் தென் யூ ஆர் இன் அ ரிலேஷன்ஷிப் ஃபார் லைஃப். இப்போ நீங்கள் சொல்லும் போது அந்த ரெகுலர் சேலரி கிடையாது அப்படி சொல்லும் போதில் அந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டிக்கு எப்படி ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க ஆஸ் அ ஆர்டிஸ்ட் ரெண்டு பேருமே? ஐ திங்க் நான் ஆண்டர்ப்ரனர் ஆனது, அதாவது சொந்தமாக ஒரு நாடக கம்பெனி ஆரம்பித்தது, அப்புறம் ஸ்டாண்டப் காமெடிங்கிற ஒரு ஆர்ட் ஃபார்மை வந்து ஒரு பிஸ்னஸாக திங்க் பண்ணதே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட ஆர்ட்ஸ்லேயே நம்மளோட பொழப்பை தேடலாங்கிற ஒரு நோக்கத்தோடு தான். இது வரைக்கும் I've done about 1500 stage shows, 1500 stand-up comedy stage shows. I've been an entrepreneur for 20 years in the arts. ஏன்? பிகாஸ் ஆர்ட்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பொழப்பு தேடணும். சினிமாவில் சந்தர்ப்பம் வராத பட்சத்தில் we should be doing arts. We should be writing more or acting or performing or directing. அதுதான் நம்ம தொழிலாக இருக்கணும். ஸோ அந்த விதத்தில் எனக்கே ஒரு பிஸ்னஸ் அமைச்சிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் எனக்கு இருந்துச்சு, துணிச்சல் இருந்துச்சு. அது இல்லைன்னா என்னோடய 20 years ஜேர்னி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பிகாஸ் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறதே ஒரு வாழ்க்கை ஆகிடும்.
சினிமா இண்டஸ்ட்ரியை நம்பி நான் கார் வாங்கியிருக்கேன், வீடு கட்டியிருக்கேன். இல்லை, வீடு கட்டுறதுக்கு நீங்கள் சேமிச்சுட்டு உங்களோட முதல்லேருந்தே நீங்கள் வந்து வீடை கட்ட முடிஞ்சால் கட்டுங்க. இஎம்ஐ நம்பி நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவே முடியாது. பிகாஸ் யாருமே இல்லை இங்கே. ஃபினான்ஷியர்ஸு இஎம்ஐ நம்பி இருக்க முடியாது. இஎம்ஐ இஸ் கில்லிங் ப்ரொடியூசர்ஸ் டுடே. வாங்கின கடன் தான் உங்களை கொள்ளுது இல்லையா? ஸோ ஐ திங்க் அந்த ஒரு ஃபினான்ஷியல் ஹைஜீன் உங்களுக்கு தேவை இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்னா. நீங்கள் வந்து ஸ்டாண்டப் பண்ணும்போது ஸ்டாண்டப் வாஸ் நாட் ஈவன் அ திங். அது வந்து இங்கே புரிஞ்சுக்கிறதுக்கு ஆடியன்ஸே ரெடியாக இல்லை. ஸோ அப்போ திடீர்னு பார்க்கும்போது ஒரு டைமில் வந்து எல்லாரும் ஸ்டாண்டப்புக்கு டிக்கெட் வாங்கி போய் பார்க்குற மாதிரி சீன் வந்து மாறுது. ஸோ நீங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒரு ஹாப்பியாக இருந்திருந்தாலும் நீங்கள் ஒரு கிரியேட்டராக ஆடியன்ஸாக ஐ மீன் ஒரு பெர்ஃபார்மராக இருக்கும்போது அது ஒரு வருத்தம் இருந்திருக்கும்ல. நான் பண்ணும்போது யாருமே புரிஞ்சுக்கலையடா, இதை இந்த ஆர்ட் ஃபார்மே யாரும் புரிஞ்சுக்கலையடா அப்படிங்கிற மாதிரி. இல்லை, ஐ திங்க் நம்ம அப்போ பண்ணதுனால இப்போ வந்து இதெல்லாம் நடக்குதுங்கிற ஒரு புரிதல் இருக்குது. இட்ஸ் இன்ஃபர்மேஷன், இட் இஸ் அ ஃபேக்ட் ஒன்லி. அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டோம், இப்போ நிறைய செழிப்பாக வந்துட்டுருக்கு, நிறைய பேர் நல்லா பண்ணிகிட்ருக்காங்கன்னா நாங்கள் அப்போ பட்ட கஷ்டம் அப்போ எங்களுக்கு கஷ்டமாக தோணலை, அது புது அனுபவமாக தான் தோணுச்சு. இட் ஃபெல்ட் நியூ, இட் டென்ட் ஃபீல் லைக் கஷ்டம். இப்போ நீங்கள் அதை பார்த்து அப்போல்லாம் நான் காசு இல்லாமல் கெஃபேலெலாம் போய் நீங்கள் வந்து மைக்கு போட்டு கத்தி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவீங்களா? ஆமாம் பண்ணுவோம். அப்போ எங்களுக்கு அது கஷ்டமாக படல, அது ஒரு சந்தர்ப்பமாக தான் பட்டுது. ஏதோ புதுசாக பண்ணுறோம்ப்பா, யாருக்கும் ஏதோ பண்ண போகிறோம். ஐ டோன்ட் ஃபீல் லைக் என்ன பண்ணுவேன் அப்போ பண்ணும்போது அவ்வளோ நம்மளுக்கு அவ்வளோ இல்லை. ஐ திங்க் டு டூ சம்திங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இஸ் வெரி ரேர். இமேஜின் டூயிங் சம்திங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், the first person to do something for the first time in that area, right? It's like the person who somebody invented fire in Africa, but somebody in Tamil Nadu was sitting and saying, hey, enna paadu, no point telling him saying illa ஆப்பிரிக்கால ஏற்கனவே ஃபயர் இருக்கு தெரியுமா? நான் தான் முதல்ல இங்கே கண்டுபிடிச்சேன்னா, நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன் தமிழ்நாட்டில், நான் தான் இதை கண்டுபிடிச்சேன். நான் ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிஞ்சு பண்ணல, நானே ஏதோ பண்ணி ஏதோ வந்துச்சு எனக்கு இங்கேருந்து பற்றிக்கிச்சு. ஆனால் முதல் ஸ்பாக் பார்த்துட்டு நான் தான். ஃபென்டாஸ்டிக். ஸோ கமிங் பேக் டு யுவர் ப்ரொஃபஷனல் கரியர், ஹார்ட் பீட் வந்து ஃபென்டாஸ்டிக்காக போயிட்டுருக்கு ஒரு பக்கம். ஸோ ஓடிடியில் வந்து ஒரு ஸ்பேஸில் வந்து கலக்கிட்டு இருக்கீங்க. வாட் ஆர் யுவர் அதர் பிளான்ஸ்? படங்களில் திருப்பி எதிர்பார்க்கலாமா அவங்கள? கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் மோர் ஓடிடி பிளான்ஸ், மோர் தியேட்டர் பிளான்ஸ். ஸோ தியேட்டர்லேயும் பார்ப்பீங்க. அண்ட் ஐம் ஆல்சோ ஸ்கிரிப்டிங் அ ஃபில்ம், ஸ்கிரிப்டிங் அண்ட் ஆக்டிங். என்னோடய டைரக்டோரியல் ஜேர்னியும் ஐ திங்க் ஒரு விதத்தில் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கு. போக போக நான் டைரெக்ஷன்லேயும் இறங்குவேங்கிற ஒரு ஆசை இருக்குது. 2027லேருந்து நிறையா நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கெலாம் ப்ரிப்பரேஷன் இப்போ நடந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நிறைய படங்களும் எல்லா லாங்குவேஜில் எல்லா பக்கமும் ஃபாலோ பண்ணிட்டே தானே இருப்பீங்க. ஆமாம். ஸோ இப்போ தமிழ் சினிமா எப்படி இருக்குது? ஹவுஸ் தி சீன்? உங்களோட அப்சர்வேஷன் என்ன? ஐ திங்க் ஒரு மிட் பட்ஜெட் நல்ல சப்ஜெக்ட்டுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வரவேற்பு வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு $1 million ஸ்டுடியோஸோட ப்ரொடக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு பிளாஸ்ட், ஏஜிஎஸோட பிளாஸ்ட் மாதிரி ஒரு பிளாஸ்ட் ஆக்சுவலி பெரிய ஸ்டார்ஸை வச்சு எடுக்கல, ஏற்கனவே பரிச்சயமான ரொம்ப வருஷமாக மார்க்கெட் டாப்பில் இருக்காத ஸ்டார்ஸை வச்சு தேவ் டன் அண்ட் தேவ் கதையை நம்பி இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் வரவேற்பு வரும்போது ரொம்பவே கான்ஃபிடென்ஸ் கிவிங்காக தான் இருக்குது. இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் ஒரு ஸ்பேஸ் இருக்கா? மணிகண்டன் நடிக்கிற படங்களாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் ஐ திங்க் மெட்ராஸ் மேட்னே பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஜே பேபி ரொம்பவே ஜாஸ்தி. நம்ம வந்து இந்த 300 கோடி 200 கோடி, அவரோட சேலரி வந்து 200 crores 150, அந்த மாதிரி படங்கள் பற்றி தான் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பெரிய படம் வந்து 500 கோடிக்கு எடுத்தாங்களா, அது வந்து 100 கோடி தான் சம்பாதிச்சுது. அந்த கிரிஞ்சு பேச்சு கூட அந்த பெரிய படங்கள் பற்றி தான் நம்ம கிரிஞ்சு பண்ணிகிட்ருக்கோம். பெரிய படங்கள் ஓடும்போது தான் நான் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். இந்த சின்ன படங்கள்லாம் வின் பண்ணும்போது, அதாவது முதலீடு 2 கோடி போட்டு 2.5 கோடி சம்பாதிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய அளவில் ஒரு ஹிட்டு. அது வர்த்தக அளவில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ பம்பர். தட்ஸ் 40%. லைக் யூ ஹவ் டேக்கன் பேக் 50%. தட்ஸ் 40% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஹஸ் கம் பேக் டு யூ. தட்ஸ் அ ஹியூஜ் ஹிட். அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் ஆர் டூயிங் தட் ரைட் நவ். இட் இஸ் அ குட் பிளேஸ் டு பி ரைட் நவ் இன் சினிமா.
ஸோ நீங்கள் ஒரு கேரக்டர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு எப்படி மனப்பக்குவம் வந்து இவால்வ் ஆயிருக்கு? முன்னெல்லாம் என்ன கிடைக்கிறதோ எடுத்துப்போம். கிடைக்கிற ப்ராஜெக்ட்லேருந்து இதுலேருந்து ஓகே இதுலேயுமே நல்ல ரோல் இல்லைப்பா, பட் இதில் தான் சுமாரான ரோல் இருக்குது, இதில் ஒரு 2 சீன் இருக்குது, அதில் நல்லா பண்ணோன்னா மேபி இந்த படத்தில் நம்ம பேர் வாங்கலாங்கிற மாதிரி ரோல்ஸ் தான் கிடச்சிருக்கு எனக்கு வந்து. அது அந்த சீன் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எடுத்துடலாம் அவங்க, அவ்வளோ இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாமல் இருக்கலாம், பட் அந்த மாதிரி ரோல்ஸ் தான் வந்திருக்கு. இப்போ வந்து ஐ எம் ஏபிள் டு சே இது எனக்கு ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆகுது, எனக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் வேணும் இந்த ஸ்கிரிப்டில். ஸோ பெரிய ப்ரொடியூசர் இப்போ நாங்கள் எனக்கு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணும்போதும், சார் 2 நாள் ரோல் இருக்குது சார், வந்து பண்ணுறீங்களா? இல்லை என்ன ரோல்? இல்லை முக்கியமான ஒரு திருப்பு முறையான ஒரு கேரக்டர் சார். இல்லை கதை என்ன, நான் எப்படி திருப்புறேன் அதை, ஏன்னா அந்த திருப்பத்தில் நான் வாட் am I doing இந்த கேரக்டர். ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு இப்போது ஒரு புரிதல் தாண்டி ஐ எம் ஏபிள் டு சே இல்லை இது வேண்டாம், வேறு எதாவது, பிகாஸ் ஏற்கனவே நான் வேறு ஏதாவது ஒரு நல்ல ரோல் நான் கேட்டிருப்பேன், அது பண்ணணுன்னு ஆசை இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு நடிகனாக நான் வந்து வளம் வரணுன்னா ஐ ஷுட் ஃபீட் மை செல்ஃப், ஐ ஷுட் என்ஜாய். இவ்வளோ வருஷத்துக்கான ஒரு பசி வந்து இப்போது போக்க வேண்டி மெதுவாக போக்க ஆரம்பிக்கணும். கரெக்டாக இப்போது லெட்ஸ் ஷாப் ஃபார் த ரைட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் புட் இட் இன் த ஷாப்பிங் கார்ட். அண்ட் லாஸ்ட் திங், நான் வந்து பர்சனலாக உங்களோட டான்ஸ் ட்ரைனிங் பார்த்துருக்கேன். நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க விமனாக இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறது, அதோட புரிதல் வந்து உங்களுக்கு எப்போவுமே அதீதமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. I recently had a conversation with one of my male friend and he says இப்போவா women oppression இருக்கு. He asked that and I try to explain maybe it has taken a different form but இருக்கு அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. What do you want to say? Oh man, that is it's like saying எனக்கு வந்து இல்லைப்பா இப்போலாம் என்னப்பா சென்னையிலனா ஜாதி பிரச்சனை இருக்கா, ஜாதிங்கிறது கமான்பா என்ன சில இடத்துல இருக்கலாம், இன்டீரியரில் இருக்கலாம், இல்லைப்பா இன்டீரியராக இங்கே இருக்குப்பா, எப்போவுமே இன்டீரியராக இங்கே இருக்கும்போது இட் இஸ் லைக் சேயிங் சரி இந்த பீகார் யூபியிலலாம் ஜாதி பிரச்சனை இருக்கு, இங்கெல்லாம் அவ்வளோவா கிடையாது, அதெல்லாம் இட்ஸ் லைக் தட். அவ்வளோ அபத்தமாக நீங்கள் போய் சொல்லலாம், அபத்தமாக நீங்கள் வந்து உண்மையை ஏற்றுக்கலைன்னா அபத்தமாக நீங்கள் போய் சொல்லலாம், ரைட்? ஸோ அது வந்து ஐ திங்க் அது ஒரு எம்பத்தியே இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட். என்னப்பா ஒவ்வொரு அந்த ரூமுக்குள்ளே நீ நின்றுட்டுருக்க, துணிச்சதை அப்படியே இப்படி பார்த்துட்ருக்க, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டுருக்க, அந்த ரூமில் இருக்கிறதுக்கே அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பேரியர்ஸ் தாண்டி வந்திருக்காங்க. கார்ப்பரேட் லைஃப்பில் எல்லாமே சமமாக தானே இருக்கும், கமான் எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் தானே இருக்குது. இல்லை அங்கே வரத்துக்கே அவங்களுக்கு எவ்வளோ மென்டல் பேரியர்ஸை உடச்சிக்கிட்டு அவங்க வரணும். இல்லை ஆல்சோ வந்தால் கூட ஐ திங்க் இட் இஸ் டேக்கன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்னு தான் நான் சொல்கிறேன். முந்தி வந்து ஒரு நீ ஒரு பொம்பளை இது நீ பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறது இப்போ வந்து கொஞ்சம் டிக்னிஃபைடாக அதை சொல்கிறாங்களோ அப்படி எனக்கு ஃபீல் ஆகுது. டிக்னிஃபைடாக ஐ திங்க் ரெசிஸ்டன்ஸ் இஸ் வந்துட்டாங்களா, சரி இருப்பாங்களான்னு பார்ப்போம். எவ்வளோ பிகாஸ் இதெல்லாம் இது ஈஸி இல்லை மேடம், இது கஷ்டமான, இது இங்கே வந்திருக்கீங்க, நீங்களாக வந்திருக்கீங்க சூப்பர் வெல் டன், நாங்கள் பார்த்துக்குறோம், பட் கஷ்டம்னு சொல்லிட்டு கஷ்டம் கொடுப்பாங்க, ரைட்? ஸோ ஐ திங்க் women are being tested more. Women have to do more to earn the same name that a man gets. Women have to do more to earn, whatever they do, they will never earn what a man does, especially in the film industry. In our industry, what a woman earns and man earns is சம்பளத்தையே நீங்கள் பார்த்துட்டு இந்த சம்பளம் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஈக்குவாலிட்டி அச்சீவ் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு, அதையும் தாண்டி அவங்க அது இன்இக்வாலிட்டி இல்லை, அது மார்க்கெட் அப்படின்னு சொன்னீங்கன்னா தென் தட் இஸ் ராங். அதுக்கு தான் தே ஹேவ்ல எத்தனை பேரை நீ புல்லின் பண்ண முடியுங்கிற கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அது இருக்குது. கரெக்ட். பட் எங்கே புல்லின் பண்ணுறீங்க? தியேட்டரில். இஸ் த தியேட்டர் அ சேஃப் ஸ்பேஸ் ஃபார் அ உமன் ஆர் அ மேன்? ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா தியேட்டரே அவங்களது, 10 விமன் வந்தாங்கன்னா 1000 men are outside surrounding them. It's not a safe space for them. It's a dark room. Which dark room in India is a safe space for a woman? There's a lovely saying in sociology. A man is always scared that somebody will pull his pants down in public. A woman is scared that she'll be killed. நம்மளுக்கு வந்து மானம் போச்சுன்னா ஆம்பளுக்கு எதுவும் மானம் போகக்கூடாதுரா, அவங்களுக்கு உயிரை போயிடும்பா, அதை பாதுகாத்துட்ருக்காங்க.
These are two different problems. பட் எந்த லெவலில் ஒரு பாசிட்டிவ் ஸ்பேஸ் க்ரியேட் ஆயிருக்கு? I think women are not women's enemies anymore. சிஸ்டர்ஹுட்டை நிறையவே செலிப்ரேட் பண்ணக்கூடிய நிறைய சந்தர்ப்பம் நம்ம பார்த்துட்ருக்கோம் லைஃப்பில். நாலு பொண்ணுங்க வந்து ஒருத்தர் வந்து சப்போர்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம அங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான். அந்த ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. பிகாஸ் அதர்வைஸ் patriarchy was creating women as enemies for women. Correct. And everybody should be a feminist. Feminism should be like, everybody should be an equalist in life. Everybody should be a non-casteist. Everybody should be a non-racist. And everybody should be a feminist. Because feminism is not about women empowerment. It's women empowering the world. If you make the world safer for women, you have made the world safer for the world. The problem with the world is men. Men only know anger, and men only know anger expression. We are only going to be investing in nuclear warfare. And largely heterosexual man is going to be what destroys the human population in this planet. கொஞ்சம் டெரிஃபைங்கான ஒரு எண்டாக வந்து நம்ம போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். தென் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஐ திங்க் நீங்களே வந்து இந்த கான்வர்சேஷனில் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட வேரியஸ் வல்னரபிள் சைடு யூ ஹவ் ஷேர்ட், எட் அதை முடிக்கும் போது ஒரு பாசிட்டிவ் நோட், ஒரு ஹோப்போட தான் வந்து நீங்கள் முடிச்சிங்க, என்ன ஒரு கேள்விக்கு பதிலாக இருந்தாலும். ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு நல்ல டேக்அவேயாக வந்து எங்கள் எல்லாருக்குமே இருந்தது. நீங்கள் தான் சொல்கிறீங்க, அது அவங்க டேக்அவே அதுவாக எடுத்துப்பாங்கன்னு தெரியல. டேக்கே அவங்க கையில் தான் இருக்குது, கொடுத்தது இதுதான். ஒரு ஃபேண்டாஸ்டிக் கான்வர்சேஷன் ஆஸ் யூஷுவல் தாரா. சேம் திங், என்ஜாயிங் ஈச் ஸ்டேஜ், டாக்கிங் டு அட் வேரியஸ் ஸ்டேஜஸ் இன் யுவர் லைஃப் as a media person. ஸோ ஹேட்ஸ் ஆஃப், உங்களோட வளர்ப்பு அசாதாரணமாக. தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் விஷஸ் டு யூ. 2027 நாங்கள் வந்து இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் பார்க்க காத்திருக்கோம்னு சொல்லியிருக்கீங்க. ஹார்ட் பீட் சீசன் 3லேயே நிறைய சர்ப்ரைசஸ் பார்த்துட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ். ஸோ பெரிய திரையிலையும் வந்து நிறைய சர்ப்ரைஸ் காண காத்திருக்கோம். எஸ், டெஃபினெட்லி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தாரா. ப்ளஷர். Max Gold presents Unscripted. Title sponsor Max Gold. Cash for gold. Call 044 4545 4545. Powered by Mrithu Towels from Ramraj. Super soft, super absorbent.